பகவத்கீதை பற்றி ஸ்ரீமத் சித்பவானந்தா அவர்கள் எழுதியுள்ள புத்தகத்தின் முகவுரையை வாசிக்க கேட்கிறீர்கள். இதில் 7வது நரநாராயணன் கிருஷ்ணார்ஜுனன். முன்பு ஒரு காலத்தில் நாராயணன் என்றும் நரன் என்றும் பெயர் தாங்கி வந்த 2 ரிஷிகள் துவாபர யுகத்தின் இறுதியில் கிருஷ்ணனாகவும் அர்ஜுனனாகவும் அவதரித்தார்கள் என்னும் கோட்பாடு ஒன்று உண்டு. பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடையிலுள்ள தொடர்பை கோட்பாடு விளக்குகிறது. இன்னும் வேறு பாங்குகளிலும் உபனிஷதங்களில் இக்கருத்து விளக்கப்பட்டிருக்கிறது. 2 பறவைகள் ஒரு மரத்தில் அமர்ந்திருந்தன. ஒன்று தன் மகிமையில் நிலை பெற்றதாயிருந்தது, மற்றொன்று இனியவையும் இன்னாதவையும் ஆகிய கனிகளை உண்டு இன்ப துன்பத்திற்கு ஆளானது. அது துன்பப்படும் போதெல்லாம் மேலான நிலையில் இருந்த பறவையை நினைந்து அதன் அருகில் வர முயன்றது. அருகில் வர வர அதன் இன்னல் குறைந்தது. தான் மற்ற பறவையின் தோற்றம் என்று உணர்ந்தது. பிறகு செயலற்ற பறவையில் அது லயமாயிற்று. ஜீவாத்மா நிறைநிலை அடைந்து பரமாத்மாவில் லயமாகும் பாங்கு இங்கனம் விளக்கப்படுகிறது. ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஏற்பட்ட இணக்கம் இக்கோட்பாட்டை நன்கு தெளிவுபடுத்துகிறது. இருவரும் இணை பிரியாத தோழர்கள். அப்போதைக்கப்போது அர்ஜுனனுக்கு வந்த குறைகளை கிருஷ்ணன் அகற்றி வைத்தான். பள்ளியில் பயிற்சி பெற்ற பொழுது துணை, விளையாடிய பொழுது துணை, போட்டிகள் பல போட்ட பொழுது துணை, வனவாசத்தில் வருந்தி கொண்டிருந்த போதும் துணை, மனம் புரிந்து கொள்ள விரும்பிய பொழுது தன் தங்கையையே மனம் செய்வித்தது துணை, போர்க்களத்தில் துணை, பிறகு கீதோபதேசம் என்ற ஞானோபதேசம், இதுவே முடிவான துணை. பல பிறவிகளில் பகவான் மனத்தகத்து வீற்றிருந்து ஜீவர்களுக்கு அப்போதைக்கப்போது தேவைகளை தந்தருளுகின்றார். இவை யாவையும் வைத்தனுபவித்தான பிறகு வாழ்க்கையில் பெரியதொரு நெருக்கடி வருகிறது. பெற்ற செல்வமும் சுற்றமும் பதவியும் போகமும் அப்பொழுது ஒன்றுக்கும் உதவாதவைகளாக தென்படுகின்றன. மனத்தின் உள்ளே இருள் சூழ்ந்து விடுகிறது. வாழ்வு வெறும் சூன்யமாய் தோன்றுகிறது. ஒவ்வொரு உயிரும் ஒரு காலமில்லாவிட்டால் ஒரு காலத்தில் அத்தகைய சோதனைக்கு ஆளாக வேண்டும். பரஞானம் ஒன்றே அவ்வேளைக்கு உற்ற துணையாகிறது. பரஞானத்தை பெற்ற பின்பே வாழ்வின் உட்பொருள் ஜீவனுக்கு உள்ளபடி விளங்குகிறது. கருமத்தின் கதி, ஜீவிதத்தின் பாங்கு, மரணத்தின் அவசியம் ஆகியவைகள் பரஞானம் வருவதற்கு முன்பு விளங்க மாட்டா. பிறவிப்பிணியும் பிறப்பிணியும் வேறற போக்க வல்லது பரஞானம். அதை பெறுதற்கேற்ற தருணம் வாய்த்த பொழுது பகவான் பரிவுடன் பார்த்தனுக்கு அதை பகர்ந்தருளினார். 8. அர்ஜுனன் மக்களின் பிரதிநிதி. பாண்டவர் 5 பகவான் கீதையை பார்த்தனுக்கு உபதேசித்து அருளியதன் கருத்து யாது? போர் புரிதல் அப்போதுக்கேற்பட்ட அவசர செயல் என்றால் அர்ஜுனனை விட பீமன் அதற்கன்றே துடித்து கொண்டிருந்தான். கொஞ்சம் தூண்டியிருந்தால் அவனை கொண்டு காரியம் எளிதில் நிறைவேறியிருக்கும். மற்ற அமர் புரிதல் அல்ல அரண் வலியுறுத்தலே அண்ணலின் நோக்கமென்றால் அதற்கேற்றவன் அறக்கடவுளின் வடிவாகிய அண்ணன் யுதிஷ்டிரன். போர் புரிதற்கு பொருந்தியவன் பீமன், தர்மத்தை உணரத் தகுந்தவன் தர்மராஜா. இவ்விருவரையும் விட்டுவிட்டு வில்லாளி அர்ஜுனனை பொறுக்கி எடுத்ததில் பொருள் ஒன்று உண்டு. பீமனிடத்திருந்தது முரட்டுத்தனம், கிட்டத்தட்ட அது விலங்கின் பாங்கு. கீழ்மையே வடிவெடுத்திருப்பவனுக்கு யோக சாஸ்திரம் உதவாது. கீழ்மகன் அதை கேட்கவும் மாட்டான், அனுஷ்டிக்கவும் மாட்டான். மூத்தவன் தர்மராஜன் போன்று தெய்வத்தன்மையில் நிலை பெற்றிருப்பவனுக்கு யோக சாஸ்திரம் முற்றிலும் தேவையானதன்று. நூலின் துணையின்றியே அவன் நன்மை கடைபிடிக்க வல்லவன். இனி அர்ஜுனனுடைய பாங்கு இவ்விருவருடைய பாங்குகளுக்கு நடுவில் இருக்கிறது. அவன் விலங்கு தன்மையை கடந்து மேலே வந்துள்ளான். ஆனால் தெய்வத்தன்மையில் இன்னும் அவன் நிலை பெறவில்லை. விலங்கு தன்மைக்கும் தெய்வத்தன்மைக்கும் இடைநிலையாகிய மனுஷத்தன்மை அர்ஜுனனுக்கு சொந்தம். நலம் கேடு ஆகிய 2ம் மனிதன்பால் கலக்கப் பெற்றிருக்கின்றன. கேட்டை களைந்து நலத்தில் நிலை பெற்றிருப்பது மானுட வாழ்க்கையின் குறிக்கோள். கீதா சாஸ்திரம் அதற்கு உற்ற துணையாகிறது. அர்ஜுனன் சாதாரண மனிதரின் பிரதிநிதியாகிறான். அவன் போன்ற மக்கள் எல்லாருக்கும் அது சிறந்த வழிகாட்டியாகிறது.
மக்கள் நிலையில் இருப்பார் எல்லாரும் கீதையை கற்கவும் அதன்படி நடக்கவும் அதிகாரிகளாகின்றார்கள். 9. ஏன் போர்க்களத்தில் புகட்டப்பட்டது? உயர்ந்த வேதாந்த தத்துவங்களை புகட்டுபவை பிரஸ்தானத்ரயம். வேதாந்த ஆராய்ச்சி எப்பொழுதும் விச்ராந்தி அல்லது மன நிம்மதியின்றி வருவதாகும். ஆரண்யங்களில் அமைதியாக இருந்து கொண்டு ஆண்டோர் அத்தகைய பரதத்துவங்களை ஆராய்ந்தனர். உபனிஷதங்கள் எல்லாம் தபோவனங்களில் இன்று தோன்றியவைகள்தாம். பின்பு பிரஸ்தானத்திரயத்தில் ஒன்றாகிய பகவத்கீதை பிறந்தது ஆரண்யத்தில் அன்று. அல்லல் நிறைந்த அமர்க்களத்தில் அது உபதேசிக்கப்பெற்றது. அதற்கும் தக்கதொரு காரணம் உண்டு. வேதாந்தத்துக்கு சாந்தி பாடம் என்ற ஒரு பெயர் உள்ளது. சாந்தியை பெறுதற்கு உற்ற இடம் எது? ஜனசஞ்சாரமில்லாத ஏகாந்தமான இடத்தில் அதை பெறலாம். பயங்கரமான போர்க்களத்திலும் அதை பெறலாம். எல்லா படித்தரங்களிலும் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாவது வேதாந்த கோட்பாடுகளாம். விதவிதமான வினைகளில் ஈடுபட்டிருக்கும் மக்கள் அனைவருக்கும் அது பயன்படும். வாழ்க்கையை எங்கனம் பொருள்படுத்த வேண்டும் என்று கிருஷ்ணன் தனது ஜீவிதத்தின் மூலம் விளக்குகிறான். அவன் 10 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறுவனாயிருந்தபோது பிருந்தாவனத்தில் லீலைகளை பல விளையாடினான். உலகம் ஒரு விளையாட்டு மேடை, வாழ்வு ஒரு பெரிய விளையாட்டு, அதை நன்கு விளையாட தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவனுடைய வரலாற்றின் முற்பகுதி விளக்குகிறது. விளையாடுவது போன்று வாழ்வை எளிதாக்குபவர்க்கு அது கொண்டாட்டம், மற்றவர்க்கு அது திண்டாட்டம். இது பிருந்தாவன கிருஷ்ணனது செய்தி. வயது வந்த பிறகு அவன் குருட்சேத்திர கிருஷ்ணனாகிறான். அப்பொழுது வாழ்வை மற்றொரு பாங்கில் அவன் படம் பிடித்து காட்டுகிறான். பிரபஞ்ச வாழ்க்கை ஒரு முடிவில்லாத போராட்டம். எதை பெற விரும்பினாலும் உயிர்கள் அதன் பொருட்டு போராடியாக வேண்டும். போர் புரிய தெரியாதவர்களுக்கு இவ்வுலகிலும் வேறு எவ்வுலகிலும் ஒன்றும் அகப்படாது. பொருள் ஒன்று வேண்டுமென்று பிள்ளை தாயிடம் அழுகிறது. அது ஒருவித போராட்டம். ஒரு வேலையில் அமர்தற்கு பொருட்டு தொழிலாளி தன் வல்லமையை காட்டுகிறான். அதுவும் போராட்டமே. சாம்ராஜ்யங்கள் நிறுவுவதும் நடைபெறுவதும் போராட்டத்தின் பயனேயாம். எத்துறையிலாவது மனிதன் சிறிது முன்னேற்றம் அடைந்திருக்கிறான் என்றால் அவன் வெற்றிகரமாக போராடியிருக்கிறான் என்னும் பொருள் அதில் அடங்கியிருக்கிறது. சண்டைகள் பலவற்றை கிருஷ்ணன் தானே திறம்பட செய்து முடித்திருக்கிறான். அவனுடைய ஜீவிதமே போராட்டத்துக்கு எடுத்துக்காட்டாகிறது. யுத்தமயமாயுள்ள வாழ்க்கையில் மனிதன் எத்தகைய பாங்குடன் பிரவேசிக்க வேண்டும் என்று பகவத்கீதை புகட்டுகிறது. வாழ்வு என்னும் போராட்டத்துக்கு மனிதன் தகுதியுடையவனாக வேண்டும். 10. குறித்து வைத்தது யார்?